கும்பகோணம்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு குட்டி வஃபல் டேஸ்ட் பண்ணும். பட் ரொம்ப பிரைஸியாவும் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க. ஒரு ட்ரிபிள் லேயர் அண்ட் ஓரியோ வஃபல் தான் சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. நம்பிக்கையோட ட்ரை பண்ணலாம். அப்படியே 2 கடை தள்ளி நடந்தா யம்மி கிரிப்ஸ்ன்னு இருக்கும். அங்க வெரைட்டியா சுகர் தோசை போட்டு தருவாங்க. இல்ல அதுக்கு பேரு தான் கிரேப் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஒரு தின் லேயர் ஆஃப் பேன் கேக் மாதிரி ஸ்வீட்டா இருக்கும். அதுக்கு மேல சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்லாம் போட்டு தருவாங்க. அப்படியே சைட்ல ஒரு ஸ்மால் மொஜிட்டோ குடிச்சோம். நாங்க ஏன் சம்மந்தமே இல்லாம மொஜிட்டோ வாங்கணும்னா இந்த கப்பு தருவாங்க, கியூட்டா டீசெண்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தோம். ஆனால் எங்க அம்மா இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணாதீங்க, குப்பத்தொட்டில போட்டுருவாங்கன்னு சொன்னதுனால அப்படியே போட்டு கிளம்பியாச்சு. தெரியாம வெள்ளை கலர் தோசை ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கிட்ட ரெயின்போ கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டதுனால நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏதாச்சும் ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு என் தங்கச்சிட்ட பையா பானிபூரி கேட்டேன். அதுக்காக எப்போதும் இதே வேலை தான் உனக்கு, இந்த டைம் பையா பானிபூரி வேணா, உனக்கு பிஹெச்டி பானிபூரி வாங்கி தரேன்னு அழைச்சிட்டு போனான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு பானி இல்லாம 5 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் பானி இருக்கு. இந்த பிளேட்ல இருக்கிற பூரி எல்லாமே சேம் கிடையாது, வேற ஸ்டஃபிங் உள்ள வச்சிருக்காங்க. ஸ்பைசி, மைல்ட், கிரீன் சில்லி, ரெட் சில்லி, தயிர் பூரி, சாக்லேட் பூரின்னு 8 பூரி வச்சிருக்காங்க. அதை நம்மளே போய் என்ன பானி ஊத்தி டேஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. மகாமகாங்குளத்தை ஒரு ரவுண்ட் சுத்தினது பத்தாம வாவ் குல்ஃபி அண்ட் ஐஸ்கிரீம்ல போய் வேற மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம். இந்த பிளேஸ்ல உட்காந்து சாப்பிட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் தங்கச்சிக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் வந்துருச்சு. அப்புறம் நான் ஆர்டர் பண்ண பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக்கும் வந்துச்சு. ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டா சாக்லேட் மில்க் ஷேக் தான். ஆனா பட்டர்ஸ்காட்சும் நல்லா தான் இருக்கும். ஒழுங்கா சியர்ஸ் கூட போட தெரியல எங்களுக்கு. இவங்க கிட்ட நிறைய குல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்கும். எங்க அம்மாக்கு கேசர் பாதாம் ஆர்டர் பண்ணேன். எங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ல எழுதி ஒட்டணும் போல இருந்துச்சு. நாங்க இல்லையா என்னன்னு தெரியல, எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்புறம் இவங்க கிட்ட 200 கிராம்ஸ்க்கு ஒரு ட்ரீம் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் 200 கிராம் 300 ருபீஸ். அதை நினைச்சாதான் கொஞ்சம் பிரைஸியா இருக்கும்னு தோணுது. ஓகே, உங்களுக்கு குமோன்ட்ல எந்த ஷாப்ல போய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அது வரைக்கும் பாய்.